Hi students, வாங்க இன்னைக்கான NEET JEE physics problemல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். A small telescope has an objective length of focal length 144 cm and eyepiece of focal length 6 cm. What is the separation between the objective and the eyepiece? அப்ப ஒரு சின்ன ஒரு டெலஸ்கோப் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டெலஸ்கோப்னா எப்படி இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோமே. ஸோ இந்த பக்கம் நான் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கிறேன், ஏதோ ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோம். இது அப்ஜெக்டிவ் லென்ஸ், இது ஐபீஸ். சரியா, நான் இந்த பக்கம் தான் என் கண்ணால் நான் பார்க்க போகிறேன். அப்போ இது ஐபீஸ், இது அப்ஜெக்டிவ் லென்ஸ். சரியா, ஸோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ், இதோட ஃபோக்கல் லென்த் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் ஓட வேல்யூ 144 சென்டிமீட்டர், எஃப் ஆஃப் இயோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். நடுவில் இருக்கு இந்த லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த ரெண்டு லென்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த டெலஸ்கோப்போட டியூபோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, ஸோ அது எனக்கு கிடைக்காம என்ன பண்ணுவேன்னா, லென்த் ஆஃப் த டியூப் வேணும்னா ஐம் கோயிங் டு சிம்பிளி ஆட் அந்த லென்த் ஆஃப் த டியூப் வேணும்னா எஃப்ஓவையும் எஃப்இயும் நான் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணால் இந்த டியூபோட லென்த் எனக்கு கிடைச்சிடும். சரியா, ஸோ இது ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு கன்வெர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். இப்போ L ஈக்குவல் டு 1.44 மீட்டர் plus 0.06 மீட்டர். ஸோ ஆட் பண்ண என்ன வரும், 1.5 மீட்டர். ஸோ இதுதான் அந்த லென்த் ஆஃப் த டியூப். அப்படி இல்லைன்னா கொஸ்டினை கேட்ட மாதிரி த செப்பரேஷன் பிட்வீன் ஃபோக்கல் லென்த் அண்ட் அப்ஜெக்டிவ் லென்த், இது ரெண்டு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸோட வேல்யூ. சரியா, ஸோ இதே மாதிரி நிறையா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ், நீட் அண்ட் ஜேயோட ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.